இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தெர்மோடைனமிக் பிரின்சிபிள் ஆஃப் மெட்டலாலஜி. தெர்மோடைனமிக்னு என்னது? தெர்மோனா வெப்பம், டைனமிக்னு இயக்கம், டைனமிக்னா இயங்குகிறது. அப்போது தெர்மோடைனமிக் அப்படின்னா வெப்ப இயக்கவியல்னு அர்த்தம். அப்போது இது எதை சொல்கிறது என்றால் தெர்மோடைனமிக்னு எதை கூறுகிறது அப்படின்னா இது ஒரு ஃபிசிக்ஸில் ஒரு சாப்டர் ரைட்டா. இது ஒரு வேலைப்பாடு, ஒர்க்கு, எனர்ஜி அண்ட் ஆற்றல், ஃபோர்ஸையும் குறிக்கும். ஒர்க் ஒரு வேலை செய்வது தெர்மோடைனமிக்கில் வரும். ஃபோர்ஸ் ஒரு விசை, அதுவும் தெர்மோடைனமிக்கில் வரும். இதை பற்றி சொல்கிறது தான் தெர்மோடைனமிக்னு சொல்லுவாங்க. ஒர்க்கு, எனர்ஜி, ஹீட், வெப்பம், ஆற்றல், வேலை. நல்லா பார்த்துக்கோங்க. வெப்பம், எனர்ஜி, ஹீட், எனர்ஜி, ஆற்றல், ஒர்க், ஹீட், இது மூணை பற்றி சொல்கிறது தான் தெர்மோடைனமிக். அப்போது வெப்ப இயக்கவியல் பிரின்சிபிள்னு கொள்கைகள், அதனோட கொள்கை, வெப்ப இயக்கவியலின் கொள்கைகள் எங்கே அப்படின்னா மெட்டலர்ஜியில். ஒரு மெட்டலில் இந்த வெப்ப இயக்கவியலில் கொள்கைகள் என்ன வேலை செய்கிறதுன்னு பார்க்கணும். மெட்டல் ப்ரொசஸ் ஆக்சிடேஷன் ஆகுது இல்லையா, அதில் எல்லாம் மெட்டல் தானே. அது இப்போ ஒரு இரும்பு வெளியில் போட்டிருக்கீங்க, ஒரு 2 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சி போய் கிடக்கும். அது என்னது? மெட்டல் ஆக்சிடைசேஷன் ஆகிருக்கு. காற்றில் உள்ள ஆக்சிஜன் இந்த மெட்டலுக்குள்ளே பூந்துக்கிடுச்சு, மெட்டலில் உள்ள எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சு. காற்றுல உள்ள ஆக்சிடைசேஷன், காற்றுல உள்ள ஆக்சிஜன் மெட்டலில் வந்தால் துரு பிடிச்சிரும். அப்போ மெட்டலில் வரணும்னா என்னது? அப்போ மெட்டலில் உள்ள ஒரு எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சு, காற்று மண்டலத்துக்கு போயிடுச்சு, அப்போ துரு பிடிச்சிடுச்சு. இதுக்கு பேர் ஆக்சிடைசேஷன். ரிடக்ஷன் என்னது? இதுக்கு எதிர்மாறு. காற்றில் உள்ள எலக்ட்ரான் உள்ளே வந்துருச்சு, ஆக்சிஜன் வெளியேறிடுச்சு. ரைட்டா, எதிர்மாறு. ரைட், நல்லா பார்த்துக்கோங்க. அஸ் வி டிஸ்கஸ்டு அப்படின்னா நாம் இதற்கு முந்தி விவாதம் செய்த பிரகாரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் இதுக்கு முன்னாடி படித்ததின் பிரகாரம் என்ன சொல்கிறான்னா த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் ஃப்ரம் தேர் ஆக்சைட்ஸ் அப்படின்னா. இப்போ எக்ஸ்ட்ராக்ஷனை வெளியே எடுத்தல், எக்ஸ்ட்ராக்ஷனை வெளியே எடுக்கிறது. ஒரு புக்கை பையிலேருந்து வெளியே எடுக்கிறீங்க இல்லையா, அப்புறம் பைக்குள்ளே வச்சிடுறீங்க. அதே மாதிரி தான் மெட்டலை வெளியே எடுக்கிறது. எதுலேருந்தே? ஃப்ரம் மெட்டல் ஆக்சைடு. இப்போ இரும்பு துரு பிடிச்சிருச்சு, அந்த துருவை வெளியே எடுக்கணும், வெளியே எடுத்துகிட்டு மெட்டலை மட்டும் எடுக்கணும். அதான் சொல்கிறோம். அப்புறம் மெட்டல் ஆக்சைட்லேருந்து நான் மெட்டலை பிரித்து எடுக்கணும். ஏன்னா மெட்டலும் ஆக்சிஜன் ஒன்று சேர்ந்தால் மெட்டல் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா, மெட்டல் கூட ஆக்சிஜன் இணைந்தால் ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் மெட்டல் ஆக்சைடு. அது என்ன மெட்டலோ அந்த மெட்டல். இப்போ மேக்னீசியத்தோட ஆக்சிஜன் இணைஞ்சால் மேக்னீசியம் ஆக்சைடு. ரைட்டா, ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இந்த மேக்னீசியத்தை மட்டும் பிரிக்கணும், இல்லை ஜிங்கை மட்டும் பிரிக்கணும், இல்லை பிபியை பிரிக்கணும் ஆக்சைடு கூட இருந்து, ஆக்சிஜன் கூட இருந்து. அதுதான் சொல்கிறோம். ரைட்டா, அப்போது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் தேர் ஆக்சைடு கேன் பி கேரிட் செய்யப்படலாம், செய்ய முடியும். ரைட்டா, எப்படி செய்ய முடியும்? பை யூஸிங்னா பயன்படுத்தி. எதை பயன்படுத்தி? பை யூஸிங் டிஃப்ரெண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். டிஃப்ரெண்ட்னா பலதரப்பட்ட ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட் என்னது? ஏஜென்ட்னா ஒரு கெமிக்கல், ஒரு பொருள், ஏதாவது ஒரு பொருள்னு வச்சுக்கேன். டிஃப்ரெண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட், ஒரு வினை புரியும். ஏஜென்ட்னா வினை புரியும், வினையூக்கின்னு சொல்லுவாங்க ஏஜென்ட். ரைட்டா, வினை புரியக்கூடிய ஒரு பொருள். ரைட்டா, அப்போ டிஃப்ரெண்ட்னா பலதரப்பட்ட ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங்னா ஆக்சிஜனை வெளியேற்றக்கூடிய. ரைட்டா, ஆக்சிடைசேஷன்னா ஆக்சிஜனை கொண்டு வர்றது, ஆக்சிஜனை வெளியேற்றக்கூடிய ரெடியூசிங் ஏஜென்ட். ஆக்சிஜனை வெளியேற்றக்கூடிய ஒரு ஏஜென்ட்னா வினையூக்கி பயன்படுத்தி நாம் செய்யலாம்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக கன்சிடர் த ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு அப்படின்றா. கன்சிடர்னா இதை நாம் எடுத்துக்கொள்வோம். கன்சிடர்னா தீர்மானித்துக் கொள்ளுதல்னு அர்த்தம். ஆனால் இங்கே உதாரணமாக கன்சிடர்னா இதை எடுத்துக்கொள்ளுன்னு அர்த்தம். ரைட்டா, எதை எடுத்துக்கொள்? கன்சிடர் த ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. கன்சிடர் மெட்டல் ஆக்சைடு. மெட்டல் ஆக்சைடுனா ஒரு மெட்டல், இந்த எம்ன்றது மேக்னீசியம் அண்ட் ஓன்றது ஆக்சிஜன். அதை மெட்டல் ஆக்சைடு. இந்த மெட்டல் ஆக்சைடை நாம் எடுத்துக்கொள்வோம். கன்சிடர் எடுத்துக்கொள்வோம்னு அர்த்தம். இந்த இடத்துல தீர்மானிக்கிறதுன்றது பொருள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இப்படி தான் நீங்கள் வச்சுக்கணும். ரைட்டா, இப்போ உதாரணமாக 2/y mx அண்ட் OYன்னு போட்டிருக்கான். அப்போ 2/y எதுக்கு போட்டிருக்கான் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னு சொன்னால் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்னது? O2 தான் ஆக்சிஜன். அப்போ 2 ஆக்சிஜன் O இருக்கா? 2 O2ன்றது ஒரு ஆக்சிஜன்,
அப்போது 2 மாலிகுல் 2 ஆட்டம் இருக்குது அதில் O2ன்னா 2 ஆட்டம் இருக்குது. O + O தான் O2 ரைட்டா, 2 O இருக்கா. அப்போ இது எப்படி நம்ம ஒரு ஓவை ஆக்குறதுன்னா அதுக்கு தான் 2/Yன்னு போட்டான். ஒய்ன்னு என்னது இங்கே நல்லா பார்த்துக்கோ, எம்மு கீழே என்ன இருக்குது, எத்தனை எம் இருக்குது, எக்ஸ் எம் இருக்குது. அதேமாரி OY, அப்போ எவ்வளோ ஒய் இருக்குது, ஒய் என்ற அளவு இல்லை. ஒய்க்கு நீ 1 கொடுத்தா ஒரு ஒய், ஒரு ஓ. 2 கொடுத்தா 2 ஓ இருக்குது, 3 கொடுத்தா 3 ஓ இருக்குன்னு அர்த்தம், 5 கொடுத்தா 5 ஓ இருக்குன்னு அர்த்தம். அதேமாதிரி எக்ஸுக்கு 5 கொடுத்தீங்கன்னா 5 எம் இருக்குன்னு அர்த்தம். அப்போது இதில் 2 இருக்கும் ஆக்சிஜனில். இதை நம்ம எப்படி 1 ஆக்குறது, 1 தானே வேணும் நம்மளுக்கு, ஒரு 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 ஆட்டம் தான் வேணும். ஏன்னா இது M1 அப்படின்னா இதுவும் ஒன்றா தான் இருக்கணும். அதனால் என்ன பண்ணுறான்னா 2/Yன்னு போடுறான். உதாரணமாக சொல்லுங்கள், 2A மேலே போட்டுக்கன்னா ஒய்க்கு 2 கொடுத்துருக்கான் பாரு, இங்கே ஒய்னா 2, O2 2. அப்போ இந்த ஒய்க்கு பதிலாக நீ 2 போட்டேன்னா அப்போ 2/2 = 1. ஒரு எம் அண்டு ஒரு ஓ வந்துடும். புரிஞ்சுதா? அதுக்கு தான் அந்த மாதிரி போட்டிருக்கான். ஒரு இது 2/Y ரைட்டா, 2/Y MX OY போட்டிருக்கோம். இது சாலிட் ரைட்டா. அதேமாதிரி என்ன கொடுக்குது, இந்த 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 மெட்டல் ஆக்சைடு என்னத்தை கொடுக்குது அப்படின்னா இதை பிரிக்கணும் இல்லை, ஓ வெளியே எடுக்கணும் இல்லையா. ரிடக்ஷன் என்னது, ஆக்சிஜனை வெளியேற்றணும். அப்படின்னா இது என்னவாக இருக்கும், 2X/Y M சாலிட் ப்ளஸ் O2 ஆக்சிஜன் வெளியேறிடும் ரைட்டா. இதில் உள்ள ஆக்சிஜன் வெளியேறும், கேஸாக மாறிடும். இது மெட்டல் மட்டும் தனியாக பிரிஞ்சிடும் ஆக்சிடேஷன் ரிடக்ஷனில் ரைட்டா. அப்போ இது எதுக்கு X/Yன்னு போட்டிருக்கான் அப்படின்னா அதே இது தான். என்னது எக்ஸுன்றது என்னது, எம்மோட வேல்யூ. எம் என்னது ஒரே ஒன்று தான். எக்ஸுக்கு பதில் நீ 1 போட்டேன்னா 2 × 1 1/2. ஒய் = 2 தானே, ஆக்சிஜன் மாலிகுல் 2 தானே, 2 ÷ 2 என்னது 2 × 1 1/2. ஒய்ன்னு 2 தானே, O2 2 தானே போட்டிருக்கான். அப்போ 2 1 ஒரு எம் தானே வந்திருக்கு. நல்லா பார்த்தா ஒய் என்னது 2, ஒய் என்ன எக்ஸ் என்னது 1. அப்போ 2 × 1 2, 2/2 1 ஒரு எம் ரைட்டா. சரி, நல்லா பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு இந்த எபோ ரிடக்ஷன், இந்த மேலே நம்ம இந்த ரிடக்ஷன் ஆக்சிஜன் பார்த்தோம். ரிடக்ஷன் மே பி கேரிட் அவுட், இப்படி செய்யலாம். மே பி கேரிட்னா செயல்படுத்த முடியும். இந்த மாதிரி ரிடக்ஷன் பாலிசி, ரிடக்ஷன் நான் சொல்லியிருக்கேன், ஆக்சிடைசேஷன் ஆக்சிஜன் உள்ளே வர்றது, ரிடக்ஷன்னா ஆக்சிஜனை வெளியே அந்த மெட்டலை விட்டு மெட்டல் ஆக்சைட்லேருந்து வெளியேற்றுறது ஆக்சிஜனை. அப்போ ரிடக்ஷனில் அப்போ ஆக்சிடைசேஷன் என்னது, ஒரு மெட்டல் கூட ஆக்சிஜன் சேர்ந்து ஆக்சைடாக மாறுகிறது, மெட்டல் ஆக்சைடாக மாறிடும் கேட்டால். மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜன் இணைந்து மெட்டல் ஆக்சைடாக மாறுவதற்கு ஆக்சிஜன் உள்ளே வருகிறது, அது ஆக்சிடைசேஷன். அந்த மெட்டல் ஆக்சைடை ஆக்சிஜன் வெளியேற்றணும், அப்போ ரிடக்ஷன். அப்போ ஆக்சிஜன் வெளியில் போய் மெட்டல் தனியாக வந்துடும் ரைட்டா. சரி, அப்போ நல்லா ஃபார் த எபோவ் ரிடக்ஷன் மே பி கேரிட் அவுட். அப்போ மேலே செய்யப்பட்ட ரிடக்ஷன் செயல்முறையானது மே பி கேரிட் அவுட் செய்யப்படலாம், செய்ய முடியும். எப்படி, வித் கார்பனை பயன்படுத்தி, கார்பன் என்ற உலோகத்தை பயன்படுத்தி நம்மளால் செய்ய முடியும். ஏகப்பட்ட ரிடக்ஷன் ஏஜென்ட் இருக்குது ரைட்டா. ஆக்சிஜன் இருக்கிறது, கார்பன் இருக்கிறது, மெட்டல் இருக்கிறது, மெட்டல்லே அலுமினியம் இருக்கிறது, ஏகப்பட்ட ரிடக்ஷன் ஏஜென்ட் சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்தா தான் தெரியும். அப்போ கார்பனை பயன்படுத்தி நம்ம ரிடக்ஷனை செய்யலாம், ரிடக்ஷன் ஆக்சிஜனை வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதுக்கு உதாரணமாக இன்திஸ் கேஸ் இந்த இதில் த ரெடியூசிங் ஏஜென்ட் கார்பன் தான் நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டாக நம்ம பயன்படுத்த போகிறோம். எப்படி, மேபி ஆக்சிடைஸ்டு டு எய்தர் CO அல்லது CO2. அப்போ இந்த கார்பன் எப்படி ஆக்சிடை இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டாக நாம் எதை பயன்படுத்த போகிறோம், கார்பனை பயன்படுத்த போகிறோம். அதான் போட்டுருக்கோம், நல்லா பார்த்துக்கோங்க. தி அபோ ரியாக்ஷன் மேலே சொன்ன ஒரு ரிடக்ஷன்னா இது ஆக்சிஜன் வெளியேற்றுவதில்ல, மேபி கேரிட் அவுட் செய்யப்பட போகுது வித் கார்பனை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படின்னா இன்திஸ் கேஸ் இந்த செயல்முறையில் இந்த செயல்முறையில் த ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா வினைபுரியும் வினையூக்கி. ரெடியூசிங் ஏஜென்ட் என்னது, ரெடியூஸ்னா ஆக்சிஜனை வெளியேற்றும் ஒரு ஏஜென்ட், ஒரு காரணி, வினையூக்கின்னு சொல்லலாம். காரணியான கார்பனைத்தான் நாம் என்ன செய்ய போகிறோம், ஆக்சிடைசேஷன் செய்ய போகிறோம். அதில் கூட ஆக்சிஜனை சேர்க்க போகிறோம், மேபி ஆக்சிடைஸ்டு. அதுதான் ஒரு
ரிடக்ஷன் ஏஜென்ட்டு, அது கூட நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ஆக்சிஜனை சேர்க்க போகிறோம். மேபி ஆக்சிடைஸ், அது வந்து ஆக்சிஜன் இணைத்து நாம் என்ன செய்ய போகிறோம், கார்பன் கூட ஆக்சிஜன் இணைச்சாரு கார்பன் டை ஆக்சைடாக மாறும், கார்பன் மோனாக்சைடாக மாறும். ரெண்டில் ஏதாவது ஒன்று மாறும் ரைட்டா. இந்த பாருங்க, அப்படி 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 இணைச்ச உடனே, ஆக்சிஜன் இணைச்ச உடனே டு எய்தர் கார்பன் மோனாக்சைடு, CO கார்பன் மோனாக்சைடு அல்லது கார்பன் டை ஆக்சைடாக மாறும் ரைட்டா. இது ரிடக்ஷன் ஏஜென்ட்டு. அது கூட நம்ம என்ன பண்ணோம், அதை ஆக்சிடைஸ் பண்ணுறோம். ஆக்சிடைஸ் பண்ணுறது ஆக்சிஜனை சேர்க்குறோம். சேர்த்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், இதை நம்ம ஒரு ஏஜெண்ட்டாக பயன்படுத்த போகிறோம். இப்போ பாரு, C+O2 ஒரு ஆக்சிஜன் கேஸ் ரைட்டா. அது இணையும் போது என்ன ஆகுது, CO2 உண்டாகுது, கார்பன் டை ஆக்சைடு கேஸாக உண்டாகி எவாப்ரேட் ஆகுறது ரைட்டா. நெக்ஸ்ட்டு 2C, அப்போ 2 மாலிகுல் ஆஃப் C ரைட்டா, கார்பன் 2 மாலிகுல் எடுத்துக்கிட்டான், ப்ளஸ் O2 ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் ரைட்டா. இங்கே 2 கார்பன் மாலிகுல் ப்ளஸ் O2, அப்போ 2 ஆக்சிஜன் ஆட்டம், மாலிகுல் இல்லை ஆட்டம் ரைட்டா. 2 ஆக்சிஜன் ஆட்டம் இங்கே இருக்கிறது ரைட்டா. அப்போ இந்த ரெண்டும் இணைஞ்சா என்ன ஆகுது, ஒரு 2 கார்பன் என்ன கிடைக்குது, கார்பன் மாலிகுல் கிடைக்குது. C1 என்னது மாலிகுல், 2 இணையுதா, 2 வந்துச்சு, 2 ஆட்டம் இணைந்தால் ஒரு மாலிகுல்னு சொல்கிறோம், 2க்கு மேலே இருந்தால் மாலிகுல்னு சொல்கிறோம். அப்போ 2 CO கிடைக்கிறது, மாலிகுல் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு ரைட்டா. அப்போ இது என்னது, கார்பன் மோனாக்சைடு ரைட்டா. 2 கார்பன் மோனாக்சைடு கிடைக்கிறது ரைட்டா. ஏன் 2 போட்டிருக்காங்கன்னா, 2 கார்பன் இருக்குது ப்ளஸ் 2 ஆக்சிஜன் இருக்குது, 2 இருக்கா, ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கிறது. அப்போ 2 காமனாக எடுத்துகிட்டு CO போட்டோம். சரி, நெக்ஸ்ட், இஃப் கார்பன் மோனாக்சைடு இஸ் யூஸ்டு அஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட். இப்போ முதல்ல CO, இந்த CO தான் நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம், ரெடியூசிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்த போகிறோம். ரெடியூசிங் ஏஜென்ட்னா ஒரு மெட்டலில் உள்ள ஆக்சிஜனை வெளியேற்றுவதற்கு பயன்படுத்த போகிறோம் ரைட்டா. இட் இஸ் ஆக்சிடைஸ்டு டு CO2 as follows அப்படின்னா, இந்த கார்பன் மோனாக்சைடை திருப்பி நம்ம ஆக்சிடைஸ் பண்ணால் அது எவ்வாறாக மாறுகிறது, கார்பன் டை ஆக்சைடாக மாறுகிறது ரைட்டா. கார்பன் இந்த நல்லா பார்த்துக்கோங்க, இஃப் ஒருவேளை நாம் கார்பன் மோனாக்சைடை ரெடியூசிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்தினால், இட் இஸ் ஆக்சிடைஸ்டு டு CO2, இது எப்படியாக மாறுகிறது, இந்த கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடாக ஆக்சிடைசேஷன் ஆகிறது. ஆக்சிஜனோட இணைந்து ஆக்சிடைசேஷனில் இணைகிறது, ஆக்சிஜன் இணைகிறது, ரிடக்ஷனை வெளியேற்றுகிறது. அப்போ இட் இஸ் ஆக்சிடைஸ்டு டு CO2 ஆக ஆக்சிடைசேஷன் செய்யப்படுகிறது அப்படின்றான். இங்கே பாரு, கார்பன் மோனாக்சைடு 2 கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் O2 நம்ம ஆக்சிஜனுடைய இணைக்கிறோம். இணைத்த என்ன ஆகுறது, 2 CO2 கிடச்சிருதா, 2 CO2 பாரு, இந்த 2 CO இருக்குது, இந்த O2 இருக்குது, O2 இருக்கா. அப்போ இங்கே இதில் நல்லா பார்த்துக்கோங்க ஈக்குவேஷன். இப்போ 2C தான் இருக்குது, அப்போ இங்கே பாரு 2C போட்டாச்சா அடுத்ததில். அதேமாதிரி எத்தனை O இருக்குது, இந்த இதில் ஒரு 2 O இருக்குது, ரெண்டாவதுல ஒரு 2 O இருக்குது, அப்போ 4 O வேணும். அப்போ இங்கே 4 O வந்துருச்சா, இந்த 2 CO2, 2 CO 2, இங்கே O2க்கு கீழே 2 4 O சரியாச்சா. அப்போ 2 CO2 மாலிகுல், இது எவாப்பரேட் ஆயிரும் ரைட்டா கேஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், அப்போ a suitable reducing agent is selected based on the thermodynamic consideration. thermodynamic consideration வெப்ப இயக்கவியல் தீர்மானத்தின் பிரகாரம் அப்படின்னா, கன்சிடரேஷன் அப்படி தீர்மானத்தின் பிரகாரம் வெப்ப இயக்கவியல் என்ற ஒரு சேப்டரை சார்ந்து ஒரு 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 பகுதியை சார்ந்து அதில் கொடுக்கப்பட்ட விளக்க உரைகளை சார்ந்து நாம் எவ்வாறாக இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை தேர்ந்தெடுக்கிறோம், எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை நாம் ஆக்சைடு அதாவது மெட்டல் ஆக்சைடிலிருந்து பிரிப்பதற்கு, ஆக்சிஜனை பிரிப்பதற்கு எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை தேர்ந்தெடுப்பது என்பது தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன், தெர்மோடைனமிக் பாலிசி கொள்கைகளின் பிரகாரம் நான் தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நல்லா ஏ சூட்டபிள் தகுதி வாய்ந்த ரெடியூசிங் ஏஜென்ட்னா ஆக்சிஜனை வெளியேற்றும் ஒரு காரணியை நாம் தேர்ந்தெடுக்கிறோம், செலக்டட். ஆனால் எதை வைத்து, பேஸ்ட் ஆன் தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன், தெர்மோடைனமிக்கில் கூறப்பட்டுள்ள விளக்கங்களை வைத்துக்கொண்டு, அதாவது தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன். அந்த கன்சிடரேஷன்னா கன்சிடர் தீர்மானம் செய்யன்னு சொல்லுவாங்களா, அதோட மீனிங் இதுதான் பொருள். ஃபிசிக்ஸில் எப்படி தான் படிக்கும், தெர்மோடைனமிக் கன்சிடரேஷனா அது தெர்மோடைனமிக் கொள்கைகளின் அடிப்படை பிரகாரம் நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்று பொருள்படுகிறது ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு வி நோ தட் என்னத்தை நாம் அறிகிறோம் அப்படின்னா, ஃபார் ஏ ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன். ஸ்பான்டானியஸ் என்னது, தன்னிச்சையான செயல்பாடு ரைட்டா. ஸ்பான்டேனியஸ்னா அதுவாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும், நீ எந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜியும் கொடுக்க வேண்டாம் ரைட்டா.
அதுவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ காற்று அதுவாக வீசுது, ஏதாவது ஃபோர்ஸ் கொடுக்குறியா? இல்லை, அதுவாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு எந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜி தேவையில்லை. இப்போ மோட்ரு போடணும், நீ கரண்ட்டை கொடுக்கணும். மோட்ரு அதுவாக சுற்றுதா? இல்லை இல்லையா, நீ கரண்ட்டை ஆன் பண்ணால் தான் மோட்ரு சுற்ற ஆரம்பிக்கும். அப்போ எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுக்குற, அது ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன் கிடையாது. இருக்கா? இல்லை. நீ எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுக்குற, மோட்ரு சுவிட்சை போடுற, கரண்ட்டு உள்ளே போகுது, அப்போ மோட்ரு இயங்குகிறது. அப்போ இது என்னது? ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷனாக செயல்பாடா? இல்லை. ஏன்னா நீ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற. ஃபோர்ஸ் என்னது? எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் எ ஃபோர்ஸ் அப்ளைடு ஆன் ஏ மோட்டார் டு ரன். அப்போ இது நாட் ஏ ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன். காற்று அடித்து கொண்டு காற்று வீசுது, இதுக்கு ஏதாவது ஃபோர்ஸ் கொடுக்குறியா? இல்லை, அதுவாக நடக்குது தன்னிச்சையாக. எது ஒன்று தன்னிச்சையாக செயல்படுகிறதோ, எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் செயல்படுகிறதோ, அதற்கு பேர் ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன் என்று பொருள்படுகிறது. ரைட்டா? அப்போ நம்மளுக்கு தெரியும் அப்படின்றான். எது? வி நோ தட் என்னவென்றால் ஏ ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன். ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷனாக தன்னிச்சையான செயல்பாடு, ரியாக்ஷன் செயல்பாடு. த சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி. சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னா எனர்ஜினா ஆற்றல். ரைட்டா? சேஞ்சினா மாற்றம். த சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி, அதாவது எனர்ஜி ஆற்றலின் மாற்றங்கள் எவ்வாறாக குறிக்கப்படுகிறது? டெல்டா ஜி என்று குறிக்கப்படுகிறது. ஆற்றல் டெல்டானாலே மாற்றம்னு அர்த்தம். சேஞ்ச், டெல்டா எதுக்கு போடுவான் சிம்பிள்? சம் சேஞ்சஸ் அக்கர்ட் அப்படின்றான். அப்போ எனர்ஜி ஆற்றலில் ஏற்படும் மாற்றங்கள் எவ்வாறாக குறிக்கப்படுகிறது? ஜி என்று குறிக்கப்படுகிறது. ஆற்றலில் ஸ்பான்டானியஸ் சேஞ்ச், தன்னிச்சையாக ஆற்றலில் மாற்றங்கள் ஏற்பட்டால் அது ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறான். ரைட்டா? இப்போ இரும்பு வெளியில் போட்டிருக்க, அந்த இரும்பில் உள்ள எனர்ஜி வெளியிலே செல்கிறது, உள்ளே ஆக்சிஜன் வருகிறது. எலக்ட்ரான் வெளியே செல்லுகிறதா? எனர்ஜி, அது ஃப்ரீ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். எதுக்காக நீ இது இரும்பு வெளியில் போட்டிருக்க, எலக்ட்ரானை வெளியில் தள்ளுறதுக்கு ஏதாவது ஃபோர்ஸ் கொடுக்குறியா? இல்லை இல்லை, அதுவாக வெளியில் போகுது. ஃப்ரீ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். சேஞ்ச் ஆகுதா? ஆக்சிஜன் உள்ளே வருகிறது. இதுதான் டெல்டா ஜி, ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ரைட்டா? சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி. ரைட்டா? ஷுட் பி நெகட்டிவ். அது என்னவாக இருக்கணும்? நெகட்டிவாக இருக்கணும். அப்போ தான் நடக்கும். இதே இது பாசிட்டிவாக இருந்தால் நடக்காது. ஏன் நடக்காதுன்னு சொன்னால், பாசிட்டிவாக இருந்தால் அது நடக்காது. அதேமாதிரி ஜீரோ, டெல்டா ஜி ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் ஈக்குலிபிரியம் அப்படிமா. ஈக்குவலினா சமநிலை, சமநிலையில் நடக்கும். ரைட்டா? இது உதாரணத்துக்கு என்னென்னு சொல்கிறேன்னு பாருங்களேன். இப்போ நான் பரவரன் போக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க இதை. அப்போது தேர்ஃபோர் ஆகவே தெர்மோடைனமிக்கலி என்ன? வெப்ப இயக்கவியலின் பிரகாரம். தேர்ஃபோர் ஆகவே தெர்மோடைனமிக்கலின்னா வெப்ப இயக்கவியலின் பிரகாரம் என்ன அர்த்தம்? அதில் கூறப்பட்ட விதிமுறைகளின் பிரகாரம் என்று பொருள்படுகிறது. த ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு, அதாவது இந்த ரிடக்ஷன்னா ஆக்சிஜனை வெளியேற்றுறது. மெட்டல் ஆக்சைடுனா மெட்டல் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வெளியேற்றுவது. இப்போ மெட்டல் ஆக்சைடு அது மெட்டல் கூட ஆக்சிஜன் கலந்துருக்குன்னு அர்த்தம். அதை ரிடக்ஷன் என்னது? அந்த ஆக்சிஜனை வெளியேற்றணும். த ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு அப்படின்னா மெட்டல் கூட இணைந்து இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இணைந்தால் தான் அதுக்கு பேர் மெட்டல் ஆக்சைடு. அப்போ ரிடக்ஷன்னா அந்த ஆக்சிஜனை வெளியேற்றணும். அப்போ மெட்டல் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ரைட்டா? த ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு ஈக்குவேஷன் 1 வித் கிவன். ஈக்குவேஷன் 1 மேலே பார்த்துக்கிட்டே இல்லையா? அந்த 1ல் வச்சு நம்ம அந்த மெட்டலை வெளியேற்றணும். பாரு, ஈக்குவேஷன் 1ல் இந்த போட்டுக்கான் பாருங்களேன், MXOYன்னு போட்டுக்காங்களா, ரெண்டுமே இணைந்திருக்கு. ஆக்சிஜன் இணைந்திருக்கு, அது மெட்டல் ஆக்சைடே இருக்குது. ரைட்டா? எம்ன்றது மெட்டல், அப்போ இது ஆக்சிஜன், மெட்டல் கூட இணைந்திருக்கிறது. ஆக்சிஜனை வெளியேற்றணும். அப்போ ரிடக்ஷன் பாலிசி தான் கொண்டு வரணும். அப்போது அதுதான் சொல்கிறான், த ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடை வித்திய எதை யூஸ் பண்ணணும் இல்லையா? ரிடக்ஷன் ஏஜென்ட் வித்திய ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்சிஜனை வெளியேற்றும் ஒரு காரணியை நாம் பயன்படுத்துகிறோம். ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, 3, 4, இந்த 2 ஈக்குவேஷன் 3, 4, இந்த 3ல் உள்ள ஏதாவது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டை நாம் பயன்படுத்தி அந்த 1ல் உள்ள ஈக்குவேஷனில் உள்ள ஆக்சிஜன், மெட்டல் ஆக்சைடில் உள்ள ஆக்சிஜனை வெளியேற்றுகிறோம். அப்போ காரணியாக எதை பயன்படுத்துகிறோம்? 2, 3, 4 ஈக்குவேஷனில் காரணியாக என்ன இருக்கிறது? இந்த கார்பன் 2ல் என்ன இருக்குது? கார்பன் டை ஆக்சைடு. இதை பயன்படுத்தி நாம் பண்ணலாம். இதில் கார்பன் மோனாக்சைடு பயன்படுத்தி பண்ணலாம். இது கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தி பண்ணலாம். இவைகளை நாம் பயன்படுத்தி நாம் என்ன செய்யலாம்? அதை வெளியேற்றலாம் என்று சொல்லுகிறான். எதை வெளியேற்றலாம் அப்படின்னா
ஆக்சிஜனை வெளியேற்றலாம் என்று சொல்லுகிறார். ரைட்டா? நெக்ஸ்ட், ரெடியூசிங் ஏஜென்ட் ஆஃப் ஈக்குவேஷன் 2, 3 கேன் அக்கர்னா இது நடக்கிறது இஃப் த ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஃபார் த கப்புள்டு. ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச்னா தன்னாப்பில் எனர்ஜி மாற்றம் அடையும். ரைட்டா? அதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடாது. அதுவாக எனர்ஜி ஆற்றல் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகி ஆக்சிஜன் உள்ளே வரும். ரைட்டா? அதுதான் சொல்கிறான். கேன் அக்கர் நடைபெறும் இஃப் த ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ரியாக்ஷன். ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஃபார் த கப்புள்டு ரியாக்ஷன். அப்படி இந்த ரெண்டும் இணைந்து இப்போ ஈக்குவேஷன் 1 கூட 2 இணைஞ்சிச்சுன்னா ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் நடக்கும். இல்லை ஈக்குவேஷன் 1 கூட ஒரு ஈக்குவேஷன் 3 இணைஞ்சிச்சு, ரெண்டு கப்புள்டுன்னா 2 இணையுது. ரைட்டா? ஈக்குவேஷன் 1, 2, 3, 4 இருக்குல்ல, அதில் 1ஆம் நம்பர் ஈக்குவேஷன் கூட 2ஆம் நம்பர் ஈக்குவேஷன் இணைந்தால் கப்புள்டு ரியாக்ஷன். ரைட்டா? அதே 1ஆம் நம்பர் கூட 3ஆம் நம்பர் இணைந்தால் கப்புள்டு ரியாக்ஷன். கப்புள் 2. 1ஆம் நம்பரோட 4ஆம் நம்பர் இணைந்தால் கப்புள்டு ரியாக்ஷன். அப்போ இதன் மூலமாக எப்படி ரெடியூசிங் ஏஜென்ட் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ ஈக்குவேஷன் 1 and 2, ரைட்டா, அந்த போட்ட நம்பர் ஈக்குவேஷன் 1 and 2 1 ஒரு கப்புள் ரியாக்ஷன். அதுக்கடுத்து ஈக்குவேஷன் 1 and 3 இது ஒரு கப்புள் ரியாக்ஷன். ஏன் 1 மட்டும் எடுத்திருக்கான் காமனாக எல்லாத்துலேயும்னா அதில் உள்ள ஆக்சிஜன் தான் நம்ம வெளியேற்ற போகிறோம். அதே மாதிரி 1 and 4 இஸ் நெகட்டிவ். இது என்னது? எல்லாமே நெகட்டிவில் இருக்கணும். நெகட்டிவில் இருந்தால் தான் உனக்கு டெல்டா ஜி வேலை செய்யும். ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச். ரைட்டா? பாசிட்டிவில் இருந்தாலும் கிடையாது, ஜீரோவாக இருந்தாலும் கிடையாது. ஜீரோ வந்து ஈக்குலிபிரியம் சமநிலை. ரைட்டா? இப்போ தராசு அம்மா சொல்கிறான் 1 கிலோ காய்கறி வாங்கிட்டு வான்றான். அப்போ 1 கிலோ படிக்கல்ல வைக்கிறான் கடைக்காரன். அப்படியே தூக்குறேன். அந்த படிக்கல் வச்சது வந்து கீழே போகுது. இன்னொரு தட்டு மேலே வருதா? அப்போ இன்னொரு தட்டில் என்ன பண்ணுறான்? அந்த பொருளை போடுறேன். நான் போட்டுக்கிட்டே இருக்கேன், தூக்கி பிடிச்சிக்கிட்டேன். அப்போ இன்னும் போட்டுக்கிட்டே இருக்கேன். அப்புறம் இந்த படிக்கல் மேலே வந்துகிட்டே இருக்குது. அங்கே வெயிட் போட்ட ஆப்பிள் பச்சிக்கிட்டே இருக்கேன். ஆப்பிள் கீழே வந்துகிட்டே இருக்குது. அப்போ ரெண்டுமே சமநிலையாக வரும்போது அந்த ஊசி மேலே நிற்கும். அப்போ இப்போ ஈக்குலிபிரியம். எதுவுமே கூட குறைய இல்லை, 2 சமமாக இருக்குது. அப்போ ஈக்குலிபிரியம் சேஞ்சில் 2 ஆக்ஷன் நடக்கும். ஃபார்வேர்டு ஆக்ஷன் நடக்கும், ரிடக்ஷன் ஆக்ஷன் நடக்கும். ஆனால் நெட் சேஞ்ச் 0. நல்லா பார்த்துக்கோ. ஈக்குலிபிரியம் என்ற பொசிஷன் வரும்போது டெல்டா ஜி ஈக்குவல் டு 0 ஆகும். டெல்டா ஜின்னு என்ன சொன்னால் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச். எனர்ஜி ஆற்றல் ஃப்ரீ, அது சுயமாக மாற்றம். ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன். என்னது? அதான் ஃப்ரீ டெல்டா ஜி. தன்னிச்சையாக ஆற்றல் மாற வேண்டும். அதான் ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன். அது டெல்டா அதான் டெல்டா ஜின்பா. அதாவது ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன் தன்னிச்சையாக ஆற்றல் மாற வேண்டும். அப்போ இஸ் லெஸ் தென் 0வாக இருந்தால் அப்போ நெகட்டிவ். லெஸ் தென் 0னா நெகட்டிவ் தானே. லெஸ் தேன் டெல்டா ஜி ஈக்குவல் லெஸ் தேன் 0னா 0 கீழே இருக்குது. -1 இப்படி இருந்தால் அது வேகமாக நடக்கும். ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன் அது தன்னிச்சையாக நடக்கும். இப்போ டெல்டா ஜி ஈக்குவல் 0 அப்படின்னா சமமாக இருக்குது 0க்கு. அப்படின்னா ஈக்குலிபிரியம்னு அர்த்தம். எப்படி படிக்கல்லோ அதுவும் ஆப்பிள் சரியாக இருக்கோ அதுதான் ஈக்குலிபிரியம். இந்த நேரத்தில் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். ஃபார்வர்ட் ரியாக்ஷன் என்னது? லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு போகும். ஃபார்வர்ட் ரியாக்ஷன் என்னது? ஆக்சிடைசேஷன். அதை ரிடாக்ஷன் சொல்லுவோம். REDOX ரிடாக்ஷன். இது ரிடாக்ஷன் என்னது? ஒரே கெமிக்கல் ப்ராசஸில் ஒரே கெமிக்கல் ப்ராசஸில் 2 ஆக்ஷன் நடக்கும். ஆனால் சமநிலையாக இருக்கும். நெட் சேஞ்ச் 0. புரிஞ்சுதா? அப்படின்னா இப்போ ஒரு ஆக்ஷன் ரெண்டுமே சரியாக இருக்குது. இப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்குதப்பா. ஃபார்வர்ட் ரியாக்ஷன் மூலமாக அங்கே ஃபார்வர்ட் ரியாக்ஷன் என்னது? ரியாக்டன்ட் என்னது? ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். ரியாக்டன்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில்? ஏதாவதுன்னா வினை புரியும் பொருள். வினை புரிகிற பொருள். அந்த வினை புரிஞ்சதுனால என்ன கிடைக்கும்? அதை வினையிலிருந்து உண்டாகும் பொருள், அது ப்ராடக்ட். ரியாக்டன்ட்னா வினை புரியும் பொருட்கள். அது வினை புரிஞ்சதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ப்ராடக்ட் கிடைக்குது. அதுலேருந்து உண்டாகும் பொருள். இப்போது ரெண்டுமே சமநிலையில் இருக்கும். டெல்டா ஜி ஈக்குவல் டு 0னா இப்போது இதில் ஒரு 10 இருக்குது, அதில் ஒரு 10 இருக்குது அப்படின்னா இப்போ திரும்பி இது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஆக்சிடைசேஷன் ஆகும். 10ல் ஒரு 1 வந்து என்ன ஆகும்? இங்கே வந்துடும். ஆக்சிடைசேஷன் ஆகி இங்கே ப்ராடக்ட்டுக்கு வந்துடும். அப்போ ப்ராடக்ட்டில் 11 ஆச்சா? அடுத்த நிமிஷமே என்ன ஆகும்? அந்த ப்ராடக்ட்டு ரிவர்ஸ் ரியாக்ஷனில் போகும். இங்கேருந்து போன ஃபார்வர்ட் ரியாக்ஷன், அங்கேருந்து என்னது? ரிவர்ஸ் ரியாக்ஷன். ரைட்டா?
அது ரிவர்ஸ் ரியாக்ஷன் ஆகும்போது அதில் ஒன்று கூட இருக்கிறதுனால அங்கே ரியாக்ஷன் ப்ராடக்டில் ரியாக்ஷன் ஆகி திரும்பி இங்கே வந்துடும். அப்போ அங்கே ஒன்று ரியாக்ஷன் ஆகி இங்கே வந்துடும். அப்போ இங்கேயும் 10 அங்கேயும் 10. அப்போ நெட்டு ரியாக்ஷன் என்னது 0. ரெண்டுமே சரியாக இருக்கா. திரும்பி என்ன பண்ணோம், இங்கேருந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன், திரும்பி இங்கேருந்து அங்கே ஒன்று போகும், திரும்பி ரிவர்ஸ் ரியாக்ஷன் இங்கே வந்துடும். அப்போ நெட் ரியாக்ஷன் 0. இப்படி நடந்துக்கிட்டே தான் இருக்கும், வேலை நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் நெட்டு சேஞ்சு, நிகர மாற்றம் இல்லை. எதாவது மாற்றம் இருக்கா? இல்லை. ரெண்டு சரியாக தான் இருக்குது. ஆனால் வினை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. வினை நடக்கலைன்னு சொல்ல முடியாது, நடக்குது. ஆனால் நெட்டு சேஞ்ச் 0. அதே மாதிரி மைனஸ் டெல்டா ஜி மைனஸ் இருந்ததுன்னா ப்ராடக்ட் கூடும், ரைட்டா, ஃபார்வர்டு ஆக்ஷனில். அதே மாதிரி ரிவர்ஸ் ஆக்ஷனில் வந்து ப்ராடக்ட் குறையும், வினை ரியாக்டன்ட் கூடும். ரிவர்ஸ் ரியாக்ஷன் அங்கே ப்ராடக்டில் ரியாக்ஷன் ஆச்சுன்னு சொன்னால் அது இங்கே வந்து அதை தான் சொல்கிறான். அது ரிடக்ஷன் என்னது, ஆக்சிடைசேஷன் ஆச்சுன்னா அங்கே ப்ராடக்ட் போகும். அதேமாரி ரிடக்ஷன் ஆச்சுன்னு சொன்னால் ப்ராடக்ட்லேருந்து இங்கே வரும். அப்போ தான் ஆக்சிடைசேஷன் ஆக்சிஜன் உள்ளே வருவது, ரிடக்ஷன்னா ஆக்சிஜன் வெளியேறுவது, ரைட்டா. சரி, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ரெடியூசிங் ஏஜென்ட் இதை சொல்லிட்டோமா, இதை முடிச்சிட்டோம், ரைட்டா. அப்போது ஹென்ஸ் ஆகவே த ரெடியூசிங் ஏஜென்ட் இஸ் செலக்டட், தீர்மானிக்கப்படுகிறது, செலெக்ஷன் செய்யப்படுகிறது. எப்படி அப்படின்னா இன் சச் ஏ வே, இந்த வழிமுறையில் ரெடியூசிங் ஏஜென்ட்டை நாம் தேர்ந்தெடுக்கிறோம், செலக்டர்னு தேர்ந்தெடுக்கிறோம். எப்படி? அப்போது தட் இட் ப்ரொவைட்ஸ் ஏ லார்ஜ் நெகட்டிவ் டெல்டா ஜி வேல்யூ. நான் சொல்கிறேன்ல, டெல்டா எதை எப்படி தேர்ந்தெடுக்கணும் நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டை, தட் அந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டானது எப்படி இருக்கணும், ப்ரொவைட்ஸ் வழங்க வேண்டும். அந்த வினையூக்கி என்ன வழங்க வேண்டும், லார்ஜ் நெகட்டிவ் டெல்டா வேல்யூ. டெல்டா ஜி வந்து மைனஸில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நம்ம ஒரு வினையூக்கியை தேர்ந்தெடுக்கணும், ஒரு ரிடக்ஷன் ஏஜென்ட்டை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறான். டெல்டா ஜி வேல்யூ எப்படி மைனஸில் இருக்கணும் ஃபார் த கப்புள்டு ரியாக்ஷன். கப்புள்டு ரியாக்ஷன் ரெண்டும் வினைபெறும் போது டெல்டா ஜியோட வேல்யூ மைனஸில் இருக்கக்கூடிய ரிடக்ஷன் ஏஜென்ட்டை நாம் தேர்ந்தெடுக்கணும். அதுதான் இந்த படம். இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு பாருங்கள். புரியலைன்னா நான் ஒன்றுனா கீழே படிச்சுட்டு இருக்கும்போது ஒவ்வொரு லைனாக சொல்கிறேன். இப்போதைக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த ஒய் ஆக்சிஸில் உள்ள டெம்பரேச்சர், ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது, டெல்டா ஜி இருக்குது. இந்த பாருங்கள், டெல்டா ஜி 0. இப்போ டெல்டா ஜி 0 அப்படின்னு சொன்னால் அது என்னோடய மீனிங் என்னன்னு சொன்னால், அப்போ டெல்டா ஜி ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா போட்டிருக்கான், ரைட்டா, ஆர்டி எல்என் கேபின்னு போட்டிருப்பான். இதை நான் ஃபார்முலா வரும்போது சொல்கிறேன் ஏன் டெல்டா ஜி 0 அப்படின்னு போட்டிருக்கான். ஆக்சுவலி இதோட ஃபார்முலா எப்படின்னா, டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஜி 0 ப்ளஸ்ஸு ஆர்டி எல்என் கேபின்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் போட்டு கொடுவாங்க. ஆனால் டெல்டா ஜி ஈக்குவல் டு 0ன்னு வரும்போது அப்போ இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜி 0 போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 0 அங்கே வச்சுக்கிட்டு இந்த சைடு ரைட் சைடில் உள்ளதை லெஃப்ட்டில் கொண்டு வந்தேன்னா டெல்டா ஜி 0 ஈக்குவல் டு மைனஸ் ஆகிடாது, அது மைனஸில் வந்து நின்றுடும், ரைட்டா. என்ன வந்துடும், மைனஸ்னு வந்துடும். அதுதான் ஆர்டி. சரி பார்ப்போம். இதை நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு சொல்லிட்டு நான் வர்றேன். அதுக்கடுத்து இந்த ரைட் சைடில் பாருங்கள் என்ன போட்டிருக்கான், டெம்பரேச்சர் போட்டிருக்கான். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான், டெம்பரேச்சரை கெல்வினில் போடாமல் செல்சியஸில் போட்டிருக்கான். இதில் போட்டிருக்கான், செல்சியஸில் போட்டிருக்கான். நம்ம டெம்பரேச்சர் இதில் மாற்றணும்னா இப்போ 200 அப்படின்னா செல்சியஸில் 273 கூட்டிக்கிறணும், 273.15. அப்போ தான் கெல்வினாக மாறும். இப்போ 200 இந்த பாரு 0, அதுக்கடுத்து 200, அதுக்கடுத்து நடுவில் 300 போடலை, அது எடுத்துக்கணும். 400 600 போட்டிருக்கான். இப்போ 400 செல்சியஸ்னா கெல்வினில் மாற்ற என்னது, ப்ளஸ் 273 சேர்த்துக்கிட்டேன்னா 673 கெல்வின், 673.15 கெல்வின். 273.15 தான் ப்ளஸ் ஆட் பண்ணணும். அப்போ 200 கூட நீ 200 வச்சுக்க, 200ல் எவ்வளோ கெல்வின் இருக்குன்னு கேட்டால் கூட 273.15 ஆட் பண்ணிக்கோ. அப்போ 473.15 கெல்வின் மாற்றுறது, ரைட்டா. இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு த சேஞ்ச் இன் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இதுவே நிப்பாட்டிங்க. நான் இது படத்தையும் காமிச்சிடுறேன். இப்போ அங்கே கீழே இங்கே பாங்க, மேலே வாங்க. மேலே எல்லாத்துக்கும் மேலே என்ன போட்டிருக்கான், ஒரு கோடு மேலே டாப்பில் போகுது பாரு. இங்கே
இந்த 0 டிகிரி இல்லையா, 0 டிகிரியில் 4G இந்த பாருங்க நல்லா போட்டுக்கான் பாருங்கள், இங்கே வாங்க. 0 டிகிரி நல்ல முதல்ல இந்த பார்க்க ஒய் ஆக்சிஸில் பாருங்கள், இந்த பாருங்கள் ஒய் ஆக்சிஸில் கீழே 0வாக இருக்கும்போது என்ன டெம்பரேச்சர், -1200. அப்போ மேலே போக போக குறைஞ்சிக்கிட்டே போகுது டெம்பரேச்சர், ஆனால் மைனஸில் இருக்குது. அப்படி என்னென்ன டெம்பரேச்சர் கூடுதுன்னு அர்த்தம், கூடுதுன்னு தான் அர்த்தம். இப்போ 1200 டெம்பரேச்சர், -1200 வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குமா, இல்லை 1100 டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குமா அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து 1100 தான் அதிகமாக இருக்கும். இப்போ அதே மாதிரி வெப்பம் எதில் அதிகமாக இருக்கும், 1000 டிகிரி 1000 கம்மியாக இருக்கும், ரைட்டா. இதில் பாருங்கள், இது 1000, இது குறைஞ்சிக்கிட்டே போகுது, ரைட்டா. வெப்பம் இல்லை, வேறு டெம்பரேச்சர்ன்றது எக்ஸாக்ஸில் எடுத்திருக்கான். இந்த மைனஸில் குறைஞ்சிக்கிட்டே போகுது, ரைட்டா. குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா இது கூடுதுன்னு அர்த்தம், ரைட்டா. லெஃப்ட் சைடில் வந்து போக 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 என்னது குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம், ரைட்டா. இப்போ 0 ரைட் சைடு, 0க்கு அடுத்து 1 2 3 ரைட் சைடில் போக போக கூடிக்கிட்டு போகுது. அப்போ 0 ஆக லெஃப்ட்டில் -1 குறையுது, -2 இன்னும் குறையுது, -3 இன்னும் குறையுது. அப்போ -1 பெருசா -2 பெருசானா -1 தான் பெருசு. -1 பெருசா -2 பெருசானா என்னது, -1 தான் பெருசு. அப்போ -1200 பெருசா இல்லை 1100 பெருசா, அப்போ 1200 தான் பெருசு. அப்போ இப்படியே வந்து இந்த 0வாக இருக்கும்போது ஏன் இதை போட்டிருக்காங்கன்னா ΔG = 0வாக இருந்தால் சமநிலை, ஈக்குலிபிரியம் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 0க்கு கீழே -100 -200 இங்கே கீழே இருக்கா மைனஸ் ΔG = -0 வந்துச்சா. இந்த 0 கீழே -100 -200 -300, அப்போ இந்த இடங்களில் எல்லாம் ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன் நடக்கும். அதாவது ΔG = -0, இதெல்லாம் -0 தானே இங்கே நடக்கும். ஆனால் 0ன்னு வருது இல்லையா, 0ன்ற புள்ளியில் மட்டும் ஈக்குலிபிரியம் நான் சொன்னல, இங்கேருந்து ஒன்று அங்கே போக திரும்பி இங்கே வந்துடும். ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ரிவர்ஸ் ரியாக்ஷன் வந்துடும், சமநிலையே வரும் 0ன்ற பாயிண்டில். அதுக்கு மேலே இந்த +100ன்னு போட்டிருக்கான், 200ன்னு போட்டிருக்கான் இல்லையா, இதெல்லாம் கிரேட்டர் தென் ΔG 0 = 0. இங்கெல்லாம் ஸ்பான்டானியஸ் நடக்காது, தன்னிச்சையாக வினை நடக்காது, டீகம்போசிஷன் ஆயிரும். இல்லை இந்த எப்படி நம்ம மோட்ரு போடுறதுக்கு கரண்ட்டை சுவிட்சை ஆன் பண்ணுறோமோ, சுவிட்சை ஆன் பண்ணால் தான் மோட்ரு ஓடும், அதே மாதிரி தான் இங்கே நம்ம ஏதோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தாத்தான் வினையே நடக்கும், இல்லை நடக்காது, ரைட்டா. இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கோடு எல்லாமே 0க்கு மேலே தான் இருக்குந்தா. எங்கே போகுது, இந்த 4Ag அலுமினியம், சில்வர், ஏஜினா சில்வர் + O2 ஆக்சிஜனை இணைகிறது, என்னவாக மாறுகிறது, சில்வர் ஆக்சைடாக மாறுகிறது, 2Ag2O. அப்போ சில்வர் ஆக்சைடாக மாறிடுச்சு. அப்போ இது எப்படி, இது ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன் கிடையாது. ஏன்னு சொன்னால் நல்லா பாரு, 0க்கு மேலே போயிட்டுருக்கு, ரைட்டா. இது ஸ்பான்டானியஸ் கிடையாது. இது -100லேருந்து போகுது பாரு, என்னது Hg மெர்க்குரி. அப்போ மெர்க்குரி ஆக்சைடு என்னவா மாறுது, 2Hg ஆக்சைடு. இது வந்து -100 ஆரம்பிச்சிச்சுன்னா இது ஸ்பான்டானியஸ், தன்னிச்சையாக நடைபெறுகிறது. ஆனால் நடைபெற்று கொண்டு ஸ்டீப்பாக மேலே தான் போயிட்டுருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. மேலே போகுதுன்னா ஸ்பான்டானியஸ், மேலே போக 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 அது பெருசாகிட்டே இருக்குது, ரைட்டா. அப்போது நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட்டு அதாவது இது என்னது, Cu காப்பர் ஆக்சிஜனோட இணைஞ்சு காப்பர் ஆக்சைடாக மாறுகிறது, ரைட்டா. காப்பர் என்னது, ஆக்சிஜனோட இணைந்து காப்பர் ஆக்சைடாக மாறுகிறது, ரைட்டா. இது எங்கே -300லேருந்து மேலே போயிட்டே இருக்குது, இதெல்லாம் போகுது, எல்லாமே மேலே தான் போயிட்டுருக்கு, ரைட்டா. அந்த கீழே வரைக்கும் பாருங்கள், எல்லாம் பார்த்துங்க. இந்த ZnO2 ஜிங்க்கு, ரைட்டா. அதே மாதிரி MnO2 மேக்னீசியம் ஆக்சைடு. அதுக்கடுத்து என்னது, இது என்ன போட்டிருக்கான், அலுமினியம், AlO2 அலுமினியம், ரைட்டா. அதுக்கடுத்து எம்ஜின்னு மேக்னீசியம், அப்போ கால்சியம், இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதுபோல் இந்த குறுக்கால பாரு, இந்த சிவப்பு கலரில் -300க்கு மேலே 200க்கு கீழே ஒரு கோடு கீழே ஓடி வருது சிவப்பு கலரில், பார்த்தீங்களா. இது என்ன தெரியுமா, இது கோடு என்னன்னு சொன்னால், இது வந்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடோட லைன், ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. 2 Cயும் ஒரு O2 ஒன்று சேர்ந்து என்ன செய்யும், அது வந்து CO மாறி, இது ரிடக்ஷன் ஏஜென்ட், ரைட்டா, ரிடக்ஷன் ஏஜென்ட். அப்போது இது மட்டும் இந்த ரிவர்ஸில் வருது பாரு, ரிவர்ஸில் வருது. இதில் நல்லா பார்த்துக்கணும், ஒரு கார்பன்
2 ஆக்சிஜன் ஒரு நல்லா பார்த்துக்கோ, இங்கே பார்த்துக்கோ, இதில் நல்லா கவனிங்க. 2C 2C + 1 O2. அப்போ 1 O2 மாலிகுல். அப்போ 2 ஆக்சிஜன் மாலிகுல் என்னது, 2 ஆக்சிஜன் ரெண்டோ 2க்கு மேலே ஒரு ஆட்டம் இருந்ததுன்னா அது வந்து மாலிகுல். அப்புறம் ஓட்டுன்றது மாலிகுல். அப்போ ஒரு கார்பன் ஆனது 1 மோல், அது அப்படி இது மாலிகுல், அது நல்லா பார்த்துக்கோ. இது ஓட்டுன்ட்டு மாலிகுல். ஒரு மாலிகுல் கூட ஒன்று ஆக்சிஜன் மாலிகுல் ஒன்று சேர்ந்து எத்தனை கொடுத்துருக்கு, 2 CO கொடுத்துருச்சு. 2 CO கொடுத்துருக்கு. இஸ் ஈக்குவல் டு 2 CO, 2 கார்பன் மோனாக்சைடு கொடுத்துருச்சு. அப்போது 2 மாலிகுல் ஆகிப்போச்சா. இது ஒரு மாலிகுல், இது 2 மாலிகுல் ஆகிப்போச்சு. முதல்ல என்ன வந்தது, ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் தான் இருந்தது, O2, ரைட்டா. அப்போ இப்போ என்ன கொடுக்குது, 2 கார்பன் மாலிகுலை கொடுத்துருச்சு. 2 கார்பன் மாலிகுல் எது. அப்போ பாரு, ஒரு கார்பன் அது முதல் ஈக்குவேஷனில் கார்பன் 2Cன்றது கார்பன் ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் கூட இணைந்து எத்தனை மாலிகுல் கொடுக்குது, 2 கார்பன் மோனாக்சைடு மாலிகுலை கொடுத்துருச்சு. அப்போது இது என்ன செய்யும்னா, கார்பன் ஆக்சிஜன் காற்று ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன், காற்று வந்து ஏற்கனவே பதுவாட்டு செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு மாலிகுலில் இப்போ வெப்பம் ஆவி வெளியில் போயிட்டே இருக்குது. நீ சூடு பண்ணுற ஆவி வெளியில் போயிட்டே இருக்குது, ரைட்டா. சூடை நிப்பாட்டிடுற அப்படின்னா அது வந்து ஆவி வெளியில் போகல, ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன் கிடையாது. அப்போ 2 மாலிகுல் இருக்கிறது. அப்போ ஒரு மாலிகுல் இருக்கும்போதே அதிகமான ஸ்பான்டானியஸ். அப்போ 2 மாலிகுல் இருக்குது, 2 கார்பன் மாலிகுல். அப்போ அதிகமாகத்தான் இது ஸ்பான்டானியஸாக செயல்படும். அப்போ அதனால தான் இது கீழே வந்துக்கிட்டே இருப்பார். கீழே வர்றது காரணம் இதுதான். சரி, இதோட நிப்பாட்டிக்கோங்க. அடுத்தது பார்ப்பேன் நான். இது